ஆடி அமாவாசையொட்டி நெல்லை தாமிரபரணி நதிக்கரையில் நூற்றுக்கணக்கானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், பக்தர்களுக்கு எந்த மாதிரியான அடிப்படை தேவைகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு? அதாவது மாதங்கள் தோறும் அமாவாசை அப்படிங்கிற தினம் வந்தாலும் இந்துக்களை பொறுத்த மட்டும் 2 முதல் 3 அமாவாசைகள் முக்கியமாக அனுசரிக்கப்படும். அப்படின்னு பாத்தீங்கன்னா தாட்சாணிய காலம் அப்படிங்கிறது வந்து ஆடி 1 தொடங்கி மார்கழி 31 வரையும், அதே மாதிரி புனியாயன காலம் அப்படிங்கிறது தை 1 தொடங்கி ஆடி 31 வரையும் வந்து மன்னிக்கணும் ஆணி 31 வரையும் அனுசரிக்கப்படும். இதுல வரக்கூடிய அமாவாசைகள்னு பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை ஆகிய 3 தினங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்து போன தனது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தங்களது முக்கிய கடமைகள்ல ஒரு கடமையை வந்து ஆற்றக்கூடியது இங்க உள்ள மக்கள்கிட்ட பழங்காலம் தொட்டு இருந்து வருது. இந்நிலையில திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற தாமிரபரணி நதிக்கரையில பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஆயிரக்கணக்கானோர் இங்க வந்து தங்களோட முன்னோர்களை நினைச்சு தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கொடுத்துட்டு இருக்கிற இடங்கள் பாத்தீங்கன்னா வந்து பாபநாசம், படித்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கானோர் குவிஞ்சிருக்கிறாங்க. இதனை அடுத்து மாவட்ட நிர்வாகம் தரப்புல பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா பேருந்துகள் வந்து பாபநாசம் வரை அனுமதிக்கப்பட்டாலும் இருசக்கர வாகனங்களும் சரி, 4 சக்கர வாகனங்களும் சரி ஏறத்தாழ 5 கிலோமீட்டர்களுக்கு முன்னாலே நிறுத்தப்பட்டு அதன் பிறகு வந்து பொது போக்குவரத்தையோ அல்லது நடந்தோ போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாபநாசம் படித்துறையை சுற்றி வந்து வனத்துறை போலீசார், அதே மாதிரி வனத்துறை உள்ளிட்டவங்க எல்லாருமே வந்து அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆத்துக்குள்ள இறங்கக்கூடிய மக்களுக்கு போதிய அளவுக்கு அதாவது ஆழமான பகுதிக்கு செல்லக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு இதை வந்து அவங்க தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க, மைக் மூலம் தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. இதனை எடுத்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள பொதுமக்கள் இது மட்டுமல்லாது காரையார் பகுதியில் இருக்கிற ஸ்ரீமுத்தையனர் கோயிலுக்கு போகக்கூடியவங்களுக்கும் பல்வேறு நிபந்தனைகள் அடிப்படையில் தற்போது மேல அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த படித்துறைகள்ல அனுசரிக்கப்படுற இந்த ஆடி அமாவாசை, அதாவது அனுசரிக்கப்படுற இந்த ஆடி அமாவாசைங்கிறது வந்து தங்களோட முன்னோர்களுக்கு வந்து ஒரு முன்னோர்கள் நினைவா அது வந்து அனுசரிக்கப்படுது. சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.